ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வளம் பெருக்கும் வளம்புரி சங்கு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக நமது இறை வழிபாட்டிலே சங்கு முக்கியத்துவம் உண்டுங்க. சங்கு தர்மத்தின் வடிவம் என்பதால் பஞ்ச பாண்டவர்கள் கையில் ஒவ்வொரு விதமான சங்குகள் விளங்குகிறது. தர்மர் வைத்திருக்கும் சங்கு ஆனந்த விஜயம் என்றும், அர்ஜுனன் வைத்திருக்கும் சங்கு வேத தத்துவம் என்றும், பீமசேனன் வைத்திருக்கும் சங்கு மகா சங்கு என்றும், நகுலன் வைத்திருக்கும் சங்கு சுகேஷம் என்றும், சகாதேவன் வைத்திருக்கும் சங்கு மணி புஷ்பம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணன் இடது கையில் வைத்திருக்கும் பஞ்சாசன்யம் என்ற சங்கும் இறந்தவர்களுக்கு நற்கதி அளிக்கக்கூடிய சங்குகளில் மணி சங்கு, துவரி சங்கு, பார்த சங்கு, வைபவ சங்கு, பார் சங்கு, துயிலா சங்கு, வின் சங்கு, பூமா சங்கு ஆகிய 8 வகை அரிய வகையான வளம்புரி சங்கும் தோற்றங்களில் வேறுபட்டு இன்னும் 7 வகை சங்குகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. இந்த 16 வகை சங்குகளில் வளம்புரி சங்கு மிகவும் உயர்ந்த தெய்வத்தன்மை கொண்டது ஆகும். வீடு கட்டும்போது வளம்புரி சங்கை முறைப்படி பூஜை செய்து நிலவாசப்படையில் மேல் வைத்து மூடிவிட வேண்டும். இப்படி செய்வதால் அந்த வீடு செல்வ செழிப்பதோடு திகழ்வதோடும் எந்த துர்தட்சிகளும் தோஷங்களும் அந்த வீட்டை நெருங்காது. வீடுகளில் வளம்புரி சங்கை வைத்து பூஜை செய்தால் பல நன்மைகள் பெருகும். பூஜை செய்த சங்கு நீரை வீட்டிலும் தன் மீது தெளித்து கொண்டாலும், தம் உயிர்களுக்கு ஏதாவது தீங்கு செய்திருந்தாலும் பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்படாமல் அகலும். தேவ யக்யம் கூறுகிறதுங்க. அடுத்த பதிவில் நம்ம எந்த கிழமையில், எந்த நட்சத்திரத்தில், என்ன கிழமையில், என்ன திதியில் நம்ம சங்கு பூஜை செஞ்சோம்னா நமக்கு எப்படியெல்லாம் பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.